1869 அக்டோபர் 2 குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்தார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மோகன்தாஸ் காந்தியின் தந்தையார் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் புத்திலிபாய். காந்தியின் தந்தை கரம்சந்த் காந்தி போர்பந்தர் சமஸ்தானத்து திவானாக இருந்தவர். போர்பந்தரில் ஆரம்ப கல்வியையும் ராஜ்கோட்டில் மேல்நிலை கல்வியையும் படித்தார் காந்தி. காந்திக்கு 7 வயதான போது அவருக்கு அதே ஊரைச் சேர்ந்த கஸ்தூரிபாயுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. நிச்சயதார்த்தம் நடந்து 6 ஆண்டுகள் கழித்தே காந்தி கஸ்தூரிபாய் இருவருக்கும் பால்ய திருமணம் நடந்தது. காந்தி தன்னுடைய மனைவி கஸ்தூரிபாயை விட சற்றேறக்குறைய 1 வயது இளையவர். தன் மகனை திவானாக்க விரும்பிய கரம்சந்த் காந்தி 1885 திடீரென மரணமடைந்து விட்டார். தந்தை இல்லாத இடத்தில் காந்தியே குடும்ப தலைவனாக செயல்பட வேண்டிய கட்டாயம் உருவானது. காந்திக்கு ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவ்தாஸ் என மொத்தம் 4 ஆண் குழந்தைகள் பிறந்தன. 1887 மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்ற காந்தி சாமலாதாஸ் கல்லூரியில் சேர்ந்து கொண்டார். உண்மையில் கல்லூரியில் படித்தபோது காந்தியின் கனவு பாரிஸ்டராக வேண்டும் என்பதாகவே இருந்தது. பட்டப்படிப்புக்காக 5 ஆண்டுகள் செலவிடுவதை விட 3 ஆண்டுகளில் பாரிஸ்டராக தயாரானார் காந்தி. காந்தியின் கனவை குடும்ப நண்பர் வழியே புரிந்து கொண்ட புத்திலிபாய் காந்தியை பாரிஸ்டராக்க தயாரானார். 18 வயது நிரம்பிய காந்தி சட்டம் படித்து பாரிஸ்டராகும் கனவுடன் லண்டனுக்கு பயணமானார். மது, மாது, மாமிசம் ஆகிய 3ஐயும் தொடமாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டே லண்டன் சென்றார் காந்தி. லண்டனில் சுயமாக சமைக்க கற்றுக்கொண்ட காந்தி என்றவரை செய்வராகவே தொடர எத்தனித்தார். லண்டனில் இருந்தபோதுதான் பகவத்கீதையை முழுமையாக வாசித்து முடித்தார் காந்தி. சட்டப்படிப்பை முடித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்ற காந்தி 1891 இந்தியா திரும்பினார். பாரிஸ்டராக இந்தியா திரும்பிய காந்தியை பார்க்க அவருடைய தாயார் புத்திலிபாய் உயிருடன் இல்லை. 1893 தாதா அப்துல்லா கம்பெனியின் வழக்கறிஞராக பணியாற்ற தென்னாப்பிரிக்கா சென்றார் காந்தி. காந்தி தென்னாப்பிரிக்காவின் நேட்டால் நகரில் கால் வைத்தபோது அவருக்கு வயது 24 மட்டுமே. ஓராண்டு ஒப்பந்தத்தில் தென்னாப்பிரிக்கா சென்ற காந்தி அங்கேயே சுமார் 21 ஆண்டுகள் வசித்தார். பிரிட்டிஷாரின் பிடியில் இருந்த தென்னாப்பிரிக்காவில் நிலவிய நிலவரி பிரச்சனை காந்தியையும் தாக்கியது. டர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் தலைப்பாகையுடன் வாதாட காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ரயிலில் சென்ற காந்தியை சக பயணிகளான வெள்ளையர்கள் நிறத்தை காட்டி வெளியேற்றினர். நிறவெறியால் ரயிலில் இருந்து வீசி எறியப்பட்ட நொடியில் காந்திக்குள் புரட்சி நெருப்பு பற்றியது. காந்தி நிறவெறி தாக்குதலுக்கு உள்ளான ரயில் நிலையத்தில் பின்னாளில் காந்திக்கு சிலை எழுப்பப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் பாதிக்கப்படும் இந்தியர்களுக்காக குரல் எழுப்ப காந்தி தயாரானார். இந்திய தேசிய காங்கிரஸ் போல நேட்டால் இந்திய காங்கிரஸை உருவாக்கினார் காந்தி. தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்களின் உரிமை குரலாக நேட்டால் இந்திய காங்கிரஸ் செயல்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டதை தீவிரமாக எதிர்த்தார் காந்தி. பிரிட்டிஷாருக்கு எதிராக சத்தியாகிரகம் என்ற புதிய போராட்ட வடிவத்தை கையில் எடுத்தார் காந்தி. இந்திய அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பு 1896 ஆண்டிலேயே தமிழகம் வந்திருக்கிறார் காந்தி. தென்னாப்பிரிக்கா வாழ் தமிழர்கள் அனுபவிக்கும் கொடுமைகளை எடுத்துச் சொல்லவே தமிழகம் வந்தார் காந்தி. முதல் தமிழக பயணத்தின் போது 14 நாட்கள் சென்னையில் தங்கிய காந்தி 5 தமிழ் நூல்களை வாங்கினார். காந்திக்கு மகாத்மா என்ற அடைமொழியை வழங்கி கௌரவப்படுத்தியவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். தாகூருக்கு முன்பே தமிழகம் காந்திக்கு மகாத்மா பட்டத்தை வழங்கிவிட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. 1906 தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் தான் சத்தியாகிரக போராட்டத்தை முதலில் நடத்தினார் காந்தி. தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் உரிமைக்காக அறவழியில் போராடிய காந்தி அவ்வப்போது கைதானார்.
தென்னாப்பிரிக்க போராட்ட களத்தில் இருந்தபோதுதான் காந்திக்கு திருக்குறள் அறிமுகமானது. பிரிட்டிஷாருக்கு எதிரான காந்தியின் போராட்ட உத்திகள் இந்திய காங்கிரஸ் தலைவர்களை கவர்ந்தன. காந்தியின் தென்னாப்பிரிக்க போராட்டங்களுக்கு துணை நின்றவர்களுள் தில்லையாடி வள்ளியம்மையும் முக்கியமானவர். நேட்டாளில் நடந்த போராட்டத்தில் காந்தியை சுட்டுத்தள்ள போலீசார் எடுத்த முயற்சியை தடுத்தவர் வள்ளியம்மை. காந்திக்கு பதில் தன்னை சுடுமாறு வள்ளியம்மை முன்னால் வந்து நின்றதால் துப்பாக்கிச் சூட்டை தவிர்த்தது போலீஸ். தென்னாப்பிரிக்காவில் தன் உயிரை காத்த வள்ளியம்மைக்கு தில்லையாடி வந்து அஞ்சலி செலுத்தினார் காந்தி. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு காந்தியின் பங்களிப்பை கோபாலகிருஷ்ண கோகலே போன்றோர் விரும்பினர். தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் உரிமை குரலாக 21 ஆண்டுகள் முழங்கிய காந்தி 1915ஆம் ஆண்டில் இந்தியா திரும்பினார். காந்தி இந்தியா திரும்பிய 9ஆம் தேதி ஜனவரி மாதம் வெளிநாடு வாழ் இந்தியர் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய கையோடு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் காந்தி. சம்பரன் பருத்தி விவசாயிகள் உரிமைகளுக்காக காந்தி தனது முதல் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார். 1916இல் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி நேரு உறவு ஆரம்பமாகி காந்தியின் மரணம் வரை தொடர்ந்தது. சுதந்திர போராட்டத்திற்கு மத்தியில் எளிமையான வாழ்வை பின்பற்றி அதையே போதிக்கவும் செய்தார் காந்தி. தனது தலைப்பாகைக்கான துணியில் 4 பேரின் உடலை மறைக்க முடியும் என்று சொல்லி தலைப்பாகையை தவிர்த்தார் காந்தி. காந்தி தமிழகத்தில் இருந்தபோதுதான் பாரதியார் நேரில் வந்து காந்தியின் போராட்டங்களுக்கு ஆதரவளித்தார். குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட காந்திக்கு இந்தியின் மீது தீரா காதல் இருந்ததால் அதை பரப்ப ஆர்வம் செலுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் இந்தியர்களை ஒருங்கிணைக்க இந்தி சரியான கருவியாக இருக்கும் என்பது காந்தியின் கணிப்பு. இந்தி பேசாத மக்கள் அனைவரும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார் காந்தி. தென்னிந்தியர்கள் இந்தி கற்க ஏதுவாக 1918ஆம் ஆண்டு சென்னையில் இந்தி பிரச்சார சபாவை உருவாக்கினார் காந்தி. இந்தியர்களின் உரிமை பறிக்கும் ரவுலட் சட்டம் 1919இல் அமலுக்கு வந்தபோது காந்தி தமிழ்நாட்டில் தான் இருந்தார். கருப்பு சட்டமான ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருந்தே அழைப்பு விடுத்தார் காந்தி. காந்தியின் அழைப்பை ஏற்று இந்தியா முழுக்க போராட்டம் வெடித்ததைக் கண்டு பிரிட்டிஷார் ஆத்திரப்பட்டனர். அமிர்தசரஸின் ஜாலியன் வாலாபாக்கில் கூடிய 1000க்கும் அதிகமான இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அடுத்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரானார் காந்தி. காங்கிரஸ் தலைவராகி மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தி எளிமையான அரையாடைக்கு மாறினார். இந்தியா முழுக்க மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கனவை 1920களிலேயே வெளிப்படுத்தினார் காந்தி. கள் தயாரிக்க பயன்படும் தென்னை ஈச்ச மரங்களை வெட்டுமாறு இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்தார் காந்தி. காந்தியின் அழைப்பை ஏற்றே தனக்கு சொந்தமான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் பெரியார். பெரியாரின் மனைவி நாகம்மையும் சகோதரி கண்ணம்மாளும் தான் காந்தியின் மதுவிலக்கு போராட்ட தளபதிகள். அந்நிய துணிகளை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்ன காந்தி அதற்கு மாற்றாக கதரை முன்னிறுத்தினார். காந்தியின் கதர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பெரியார் கதர் விற்பனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார் காந்தி. சௌரி சௌராவில் நடந்த போராட்டத்தில் போலீசாரின் தாக்குதலுக்கு பதிலடியாக மக்கள் வன்முறையில் இறங்கினர். அகிம்சை போராட்டத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று சொல்லி போராட்டத்தை திரும்ப பெற்றார் காந்தி. 1922இல் தேசவிரோத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட காந்தி தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். சத்திய சோதனை என்கின்ற தன்னுடைய சுயசரிதத்தை 1923ஆம் ஆண்டு எழுதத் தொடங்கினார் காந்தி. உலக அளவில் வெளியான சுயசரிதைகளில் காந்தியின் சத்திய சோதனைக்கு முதன்மையான இடம் உண்டு. இந்தியாவுக்கு ஓராண்டுக்குள் சுதந்திரம் தராவிட்டால் சத்தியாகிரகம் தீவிரமடையும் என 1928இல் அறிவித்தார் காந்தி.
அந்நிய நாட்டு துணிகளை எரித்து கதரை முன்னிலைப்படுத்தி மக்களை ஒருங்கிணைத்தார் காந்தி. ஓராண்டு கெடு முடிந்ததும் 1929 டிசம்பரில் இந்திய சுதந்திரத்தை வலியுறுத்தி சத்தியாகிரகம் அறிவித்தார் காந்தி. இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்பை எடுக்க இந்தியர்களுக்கே வரி விதித்ததை கடுமையாக எதிர்த்தார் காந்தி. காந்தியின் போராட்ட வாழ்க்கையில் மிக முக்கியமான அத்தியாயமாக கருதப்படும் தண்டி யாத்திரை 1930 தொடங்கியது. மார்ச் 12, 1930 அன்று அகமதாபாத்தில் தொடங்கி தண்டி வரை 240 மைல்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டார் காந்தி. பிரிட்டிஷார் விதித்த தடையை மீறி தண்டி கடலில் உப்பெடுத்த காந்தி கைதாகி எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்பது பற்றி அம்பேத்கரிடம் ஆலோசனை நடத்தினார் காந்தி. காங்கிரசின் பிரதிநிதியாக 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றார் காந்தி. அதில் அம்பேத்கரும் பங்கேற்றார். சாதிவாரி இடஒதுக்கீடு வழங்கிய பிரிட்டிஷாரின் முடிவை எதிர்த்த காந்தி அது தனது மரணத்திற்கு ஒப்பானது என்றார். பிறகு காந்தி அம்பேத்கர் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் நீட்சியாக பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரசின் தலைவர் பதவிக்கு காந்தி நிறுவிய பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திரபோஸ் தலைவரானார். பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி தனது தோல்வி என்று காந்தி சொல்லவே உடனடியாக பதவி விலகினார் போஸ். 1934 மதுரை வந்த காந்திக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அனுமதிக்கப்படாதது தெரிய வந்தது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்டோர் அனுமதிக்கப்படும் வரை அதற்குள் நுழைய மாட்டேன் என்றார் காந்தி. காந்தியின் ஆசையோடு வைத்தியநாத ஐயர், முத்துராமலிங்க தேவர் ஆகியோரின் முயற்சியில் ஆலய நுழைவு போராட்டம் நடந்தது. ஆலய நுழைவு போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு 1946 தமிழகம் வந்தபோது மதுரை மீனாட்சி கோவிலுக்கு சென்றார் காந்தி. ஒத்துழையாமை இயக்கத்தால் தேர்தலில் இருந்து விலகியிருந்த காங்கிரஸ் 1937 காந்தி ஆசையுடன் தேர்தலில் குதித்தது. சென்னை மாகாணத்தில் காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்ய திரை நட்சத்திரம் KP சுந்தராம்பாளை அழைத்து வந்தார் காந்தி. காந்தியின் ஆசையோடு தேர்தல் களம் கண்ட காங்கிரஸ் இந்தியாவின் பல மாகாணங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. காந்தியின் கனவான மதுவிலக்கை தமிழகத்தில் ராஜாஜி தொடங்கி வைக்க ஓமந்தூர் ராமசாமி முழுமைப்படுத்தினார். பிரிட்டிஷாருக்கு எதிராக 1942 ஆகஸ்ட் புரட்சி என்கின்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த தீர்மானித்தார் காந்தி. வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தீவிரமடையவே அதற்கு காரணமான காந்தியை சிறையில் அடைத்தது பிரிட்டிஷ் அரசு. காந்தியின் வாழ்வுக்கும் போராட்டங்களுக்கும் துணை நின்ற கஸ்தூரிபாய் 22 பிப்ரவரி 1944 அன்று மரணமடைந்தார். காந்தி சிறையில் இருந்தபோது பாகிஸ்தான் கோரிக்கையை தீவிரமான அரசியல் போராட்டமாக மாற்றியிருந்தார் ஜின்னா. சிறையில் இருந்து வெளிவந்த காந்தி நவகாளியில் நடந்த இந்து முஸ்லிம் கலவர சேதங்களை பார்த்து மனம் வெதும்பினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக முகமது அலி ஜின்னாவுடன் பம்பாயில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் காந்தி. பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து விடலாம் என்கின்ற காங்கிரசின் முடிவை கடுமையாக எதிர்த்தார் காந்தி. பாகிஸ்தான் தனி நாடாக வேண்டும் என்கின்ற அரசியல் கோரிக்கை வன்முறை போராட்டமானது காந்தியை வருத்தப்பட வைத்தது. மதத்தின் பெயரால் இந்தியாவை இரண்டாக பிரிப்பது எதிர்காலத்தில் பேரபாயத்தை உருவாக்கும் என்று எச்சரித்தார் காந்தி. என்னுடைய பிணத்தின் மீதுதான் இந்திய பிரிவினையை அமலுக்கு கொண்டு வர முடியும் என்று கராராக சொன்னார் காந்தி. காந்தியின் எதிர்ப்பையும் மீறி இந்தியாவை பிரிக்க முடிவு செய்த பிரிட்டிஷார் அதற்கான திட்டத்தையும் இறுதி செய்தனர். திட்டத்தை படித்து பார்த்த காந்தி பிரிவினைக்கு தனது சம்மதத்தையும் மகிழ்ச்சியையும் எழுதி காட்டினார் காந்தி. இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பிரிவினைக்கு சம்மதித்ததாக சொன்னார் காந்தி.
பாகிஸ்தான் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட மறுநாள் ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டு அன்று இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு சுதந்திரத்திற்காக 32 ஆண்டுகள் போராடிய காந்தி இந்திய சுதந்திர கொண்டாட்டத்தில் பங்கேற்கவில்லை. பிரிவினையை தொடர்ந்து நடந்த இந்து முஸ்லிம் கலவரத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் ஆரம்பித்தார் காந்தி. பிரிவினை ஒப்பந்தப்படி பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய 55 கோடி ரூபாய் பாக்கியை உடனே தருமாறு வலியுறுத்தினார் காந்தி. காந்தியின் கோரிக்கையை கேட்டு கொதிப்படைந்த நாதுராம் கோட்சே காந்தியை கொல்ல தீர்மானித்தார். பிர்லா மாளிகையில் இருந்து காந்தி 1948 ஆண்டு ஜனவரி 30 தேதியன்று மாலை நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆயுள் முழுக்க அகிம்சையை போதித்த காந்தி சுதந்திர இந்தியாவின் முதல் பயங்கரவாத செயலுக்கு இரையானார். காந்தி கொலையான செய்தி இந்தியாவை பதற்றப்படுத்தக்கூடும் என்பதால் வானொலியில் செய்தி சொல்லப்படவில்லை. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்த பிறகே மாலை 6 மணிக்கு காந்தியின் மரணம் வானொலி வழியே அறிவிக்கப்பட்டது. காந்தியை கொன்றவர் முஸ்லிம் என்ற செய்தி பரவிவிடக் கூடாது என்பதில் கூடுதல் அக்கறை செலுத்தினார் மவுண்ட் பேட்டன். காந்தியை கொன்றவர் கோட்சே என்கின்ற இந்து என்று மவுண்ட் பேட்டனின் ஆலோசனைப்படி வானொலியில் அறிவிக்கப்பட்டது. மலர் மாலையை விரும்பாத காந்தி மீது அவர் 100 நூல்களையே மாலையாக்கி அணிவித்திருந்தார் காந்தியின் மகன் தேவதாஸ். காந்தி உடலில் மீது தேசிய கொடி போர்த்தி முப்படை அதிகாரிகள் அணிவகுக்க காந்திக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரிட்டிஷாரின் வெற்றி ஊர்வலங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட டெல்லி ராஜபாதையில்தான் காந்தியின் இறுதி ஊர்வலம் நடந்தது. காந்திக்கான இறுதி காரியங்களை அவருடைய மகன் ராமதாஸ் செய்தார். அவரே காந்தியின் சிதைக்கு தீ மூட்டினார். காந்தியை கொலை செய்த கோட்சேவும் அவருக்கு துணையாக இருந்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். காந்தி கொலை குறித்து கோட்சே கொடுத்த வாக்குமூலம் 90 பக்கங்கள் கொண்ட புத்தகமாக பின்னாளில் வெளியானது. 125 ஆண்டுகள் வாழ்வேன் என்று சொன்ன காந்தி உயிர் வாழக்கூடாது என்றே அவரை தீர்த்து கட்டினேன் என்றார் கோட்சே. காந்தியை கொன்றது இந்து மத தர்மத்தையும் பகவத்கீதையையும் அடிப்படையாக கொண்டது என்றார் கோட்சே. சர்வதேச கவனம் பெற்ற படுகொலை என்பதால் காந்தி கொலை வழக்கு விசாரணை திறந்தவெளி நீதிமன்றத்தில் நடைபெற்றது. காந்தி படுகொலை வழக்கை உடனடியாக விசாரித்து 7 மாதங்களில் தீர்ப்பு வெளியிட்டார் நீதிபதி ஆத்மசரண். காந்தியை கொன்ற நாதுராம் கோட்சேவுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி ஆத்மசரண். காந்தியின் உயிரை குடித்த பெராட்டா துப்பாக்கியை ஏற்பாடு செய்த நாராயண ஆப்தேவுக்கும் மரண தண்டனை தரப்பட்டது. கொலைச்சதியில் ஈடுபட்ட கோபால் கோட்சே, கார்கரே, மதன்லால், சங்கர் கிஸ்தையா, பார்ச்சூருக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டது. காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேதி சர்வதேச அகிம்சை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. காந்தியின் பல கொள்கைகளிலிருந்து திராவிட இயக்கத்தினருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரை காந்தியார் என்றே விളിத்தனர். காந்தியின் மறைவை தொடர்ந்து இந்தியாவுக்கு காந்திஸ்தான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றார் பெரியார். காந்தியின் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் சார்பில் பல இரங்கல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. மதவாதிகளை விமர்சித்து திராவிட இயக்கத்தின் ஏவிபி ஆசை தம்பி எழுதிய காந்தியார் சாந்தியடைய நூல் தடை செய்யப்பட்டது. காந்தி தனது ஆயுள் காலத்தில் 20 முறை தமிழகம் வந்து தீண்டாமைக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் காந்தி. சென்னை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம், கடலூர், தஞ்சை, மாயூரம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றிருக்கிறார். மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம்தான் இந்தியாவில் காந்திக்காக அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம். காந்தி கொல்லப்பட்ட சமயத்தில் அவர் அணிந்திருந்த ஆடை இரத்தக்கரையோடு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக மோகா காந்தி என்று தமிழில் கையெழுத்து இடுவதற்கு கற்றுக்கொண்டார் காந்தி. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த ஆர்.கே. சண்முகத்தை நேருவுக்கு பரிந்துரைத்தவர் காந்தி. மொழிவாரி மாகாண பிரிவினைக்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை உருவாக்கியவர் காந்தி.
காந்தியால் கவரப்பட்டு அரசியலுக்கு வந்த காமராஜர் பூரண காந்தியவாதியாக வாழ்ந்து காந்தி பிறந்த நாளன்றே மறைந்தார். காந்தி தனது அரசியல் வாரிசாக நேருவைத்தான் அறிவித்தார். காந்தியின் சரியான அரசியல் வாரிசாகவே விளங்கினார் நேரு. என் வாழ்க்கையை நான் விடுக்கும் செய்தி என்பதுதான் காந்தி மக்களுக்கு சொன்ன அதி உன்னதமான தத்துவம். ரகுபதி ராகவ ராஜா பதித பாவன சீ